அந்த ஸ்லிப்னால் பாதித்து இங்கே காந்தப்போல் சித்தி விநாயகர் மண்டபம் ஒன்றில் இருக்கிறோம். இங்கே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கோம். எஸ்கடேல் அப்புறம் கொங்கோடியா மிடில் டிவிஷன் இருக்கோம். வீடு அடைச்சி தானே இருக்குது. ஊரை சுற்றி பார்த்து எந்த பிரயோஜனமுமே இல்லைங்க சார். அதனால ரோட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க. ரோட்டு மட்டும்தான் பார்த்துட்டு இந்த ஆளுக இருக்கலாமா இல்லையான்னு முடிவு சொல்லவே இயலாது. பாதுகாப்பான இடம் எங்களுக்கு எங்கேயுமே இல்லை. இது அவங்களா இந்த கோயில் கும்பாசியம் போடுறதுக்கு இங்கே நெருங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. திடீர்னு போக சொன்னால் நாங்கள் எங்கே போகிறதுங்க? பிள்ளைகளோட படிப்பு வீணாகுது, எங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு பெரிய சுனாமி மாதிரி ஒரு பேரலை தான் வந்துச்சு. செவரெல்லாம் உடச்சிக்கிட்டு சார், வெளியே உள்ள பானைகள்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. செவரெல்லாம் வீடெல்லாம் உடச்சிக்கிட்டு கதவை அடைக்க முடியாது. நாங்கள் பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே ஒடியாடிட்டோம். ஏன்னா அப்படியே நகர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. நகர்ந்துட்டு வந்துட்டு பிள்ளைங்கெல்லாம் இப்போ எல்லாம் படுத்திருந்தாங்க. விடிய காலைல 5 மணிக்கு தானே சரி. இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து இந்த 4.5 1 மாதம் ஆக போகுது. 1 மாதத்துக்கு இன்னும் ஒரு முடிவுனா வரலை. அந்த முடிவை தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 27 ஸ்லிப் போணுச்சு. 27 நாங்கள் 28 தான் இங்கே வந்தோம். கொங்கோடியா மிடில் இருந்து 27 வரைக்கும் எங்களை ஃபுல்லாக மண்ணூலுக்கு இழுத்துருச்சு ரோட்டில். அந்த இதில் தான் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, காய்ச்சக்காரவங்க, சின்ன பிள்ளைங்க அவ்வளோ பேரையும் தூக்கிட்டு அந்த ரோட்டில் நாங்கள் வந்தோம். இங்கே காலையில் 8 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஏன்னா நைட்டு அந்தளவு மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி போணுச்சு. வீட்டு முன்னுக்கு பெரிய ஆறு மாதிரி உருவாக்கிடுச்சு. போயிடுச்சுங்க எங்களோட வாழ்க்கையை நரகத்தோட தான் இப்போ வேதனையில் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஆளுகளை காப்பாற்றுறதா, நாங்கள் அடுத்தவங்களை சத்த வைக்கிறதா, ஆற்ற தாண்டிங்கிட்டு வரதாங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தாச்சுங்க. இனி மறுபடியும் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறதுனா இன்னொரு மரணத்தோடு. ஏன்னா நாங்கள் இருக்க ஊருக்கு நேராக இருக்க அந்த வீட்டுகளுக்கு மேலே இருக்க காடு அவ்வளவும் பாதி வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு. இன்னும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளவும் பனியை வந்துடும். வணக்கம் தமிழ் தண்ணில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி தமிழா தான். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நிற்கக்கூடிய பகுதி எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நுவேரையிலேயே கந்தப்பள்ளியில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயத்தில் தான். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே இது நாள் வரைக்கும் பல இடங்கள்ல வந்துட்டு இந்த மண் சரிவினால பாதிக்கப்பட்ட மக்களோட தற்காலிக முகாம்களை வந்து பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க அதாவது இந்த கந்தப்பள்ளி சித்தி விநாயகர் ஆலயத்துல கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான மக்கள் வந்து தற்காலிக முகாமாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அதுல வந்து 250 240 குடும்பத்துக்கு மேல வந்து இருக்கிறாங்க. அதில் இருக்கிற ஆட்கள் தான் மொத்தம் வந்து 800 பேர் வந்து இருக்கிறாங்க மொத்தமாக வந்து. ஸோ நாங்கள் பார்த்ததுலேயே இதான் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கேயும் வந்து நிறைய உயிரிழப்பு வந்து போயிருக்கு. டீச்சர் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அங்கே போய் பார்ப்போம் நேரடியாக. அதுக்கு முதல்ல வந்து இங்கே இருக்கிற முகாமில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ அவங்களோட கதைக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் இப்போ செஞ்சு கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த கோயிலில் தான் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பக்கம் தான் அந்த இதுக்கு பொறுப்பான இந்த கோயில் நிர்வாகம் அவங்களெல்லாம் வந்து இருக்கிறாங்க. நம்ம போக வேண்டிய இடம் வந்து இதால் போகணும். இந்த பக்கத்தால் போயிட்டு தான் வந்து அப்படியே உள்ளே போகிறது. வர இடத்துல பாருங்க வந்து எல்லாரும் வந்து ஒருமிக்க தான் கிட்டத்தட்ட 800 பேர் இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ எல்லா படியும் சேர்ந்து வந்து ஃபன் எடுக்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கடும் குளிர். உண்மையிலே வந்து குளிரை சொல்ல முடியாது. நோமா தெரியல அப்படி போக வருது அந்த அளவு. இதை பாருங்க, இந்த இடத்துலையும் அவ்வளோ சேஃப் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த கோயிலில் இடம் கொடுத்து ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட 800 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிறவங்க தான். இந்த இதுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஏரியா வந்து இதுதான். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்களே? 1 மாதமாக இருக்கும். 1 மாதமாக இருக்குங்க. எப்படி போகுது அப்படியே முகாம் வாழ்க்கை? சாப்பாடுலாம் ஒழுங்காக கொடுக்குறாங்க, நல்லா செய்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் உண்மையில் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம், சாப்பாடெல்லாம் நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இப்போ நிர்வாகம் சார்ந்து இல்லாமல் வெளியிலேருந்து வந்தும் சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் வீடியோ போட்டதுக்கு பிறகு ஸோ எங்களோட வீடியோ பார்த்துட்டும் இந்த இடத்துல வந்து வருவாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து ஸோ இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறது வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து வந்து நீங்கள் கொங்கோடியா மெடில் டிவிஷன் இருக்காங்க. கொங்கோடியா சந்திரகாந்தியில் இங்கே தாங்க இருக்காங்க. உங்களோட ஏரியாலாம் மண் சரிஞ்சா? ஆமாங்க.
எப்படி நீங்கள் ப்ரோ இங்கே வந்தீங்க? நாங்கள் 28 காலையில் வெளில ஓடியாண்டாங்க எல்லாம் சாமான்லாம் போட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு ஓடியாண்டாங்க. அந்த யார் ஊரில் இறந்தேன்னு சொல்லி சொன்னவங்க வந்து சந்திரன் எஸ்கடேலுங்க. அவங்களோட ஆமாங்க எஸ்கடேல் யார் இறந்தவங்களோட சொந்தக்காரர்கள் யாரும் இருக்கிறாங்களா? அப்படி ஒருத்தருமே இல்லை. சரி நார்மலாக உள்ளே வந்து ஃபுல்லாக காட்டையில் அது ஒரு காட்டுறோம் நம்மளா. இப்போ இதுக்குள்ளே தான் இது ஒரு பெரிய ஹால் மாதிரி. இந்த ஹாலில் தான் வந்து எல்லாருமே வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கிறாங்க எல்லா பள்ளியிலும் வந்து. அதை தாண்டி இவங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக வந்து இந்த கோயிலால் வந்து கவனித்து கொள்கிறாங்க. ஏன்னா கோயிலெல்லாம் வந்து சரியாக கவனிக்கிறாங்களா? அதெல்லாம் சரி வர நடக்குதுங்க. ஏன்னா நம்மளுக்கு நிரந்தர வீடு தாங்க ஒன்று வேணும். வீடு தான் பிரச்சனை. அதுதாங்க பிரச்சனை. இந்த மண்டபத்திலேருந்து இப்போ அவங்க எப்போ வெளியேற்றுறாங்கன்னு நம்மளுக்கு சொல்லலை தானுங்க. இப்போ அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிரந்தர வீடு ஒன்று செஞ்சு கொடுத்தா அது நல்லங்க. உண்மையாக நாங்கள் காட்டிட்டு போனீங்களா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இருக்கல. ஸோ அவ்வளோ வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருக்கிறீங்களா வந்து? அதானே கொங்கோடியா மிடில் எஸ்கடேல் 2 ஊர் தான் அங்கே இருக்காங்க. அப்புறம் கொங்கோடியா அப்பர் டிவிஷன்ல ஒரு 4 ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. சரி இங்கே வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்கே 1000க்கும் மேலே இருக்காங்க. சின்ன பிள்ளை பெரிய அக்கால் எல்லாம் சேர்த்து. சரி அப்போ இப்போ சாப்பாடுல வந்து சமைக்கிறது இல்லாமல் யார் இங்கே? சமைக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஆக்கள் போட்டிருக்காங்க. வெளியில இருந்து தான் சமைப்பாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க அந்த இடத்துல? நாங்கள் கொங்கோடியா மிடில். என்ன நடந்தது? சரி அந்த மண் சரி நடந்தது சொல்கிறீங்களா? நல்ல மழை ஒன்று பெஞ்சிச்சு. 27 நைட் காலையில் வந்து மேலேருந்து கல் மண் எல்லாம் சரிஞ்சு வந்து கோயில் நாளெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் வீடெல்லாம் வெடிச்சு தான் இருக்குது. எங்களோட ஏரியா ஃபுல்லாக ரோட்டெல்லாம் வெடிச்சு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோட்டம் எல்லாம் பாதியாக போயிடுச்சு. வீட்டுக்கு வெளியே கால் வைக்கல, அது எல்லாம் வெடிச்சு தான் இருக்குது. திரும்ப வந்து இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி இங்கே இருக்கிற எல்லாரும் போக எங்களுக்குன்னா போக இயலாது. ஆனால் என்ஜிஓ ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்களும் உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வீடு எப்படி கொடுக்கலன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து கவர்மெண்ட்னால சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே நாங்கள் வந்து நிற்கக்குள்ளேயே வந்து அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து நாங்களும் போய் பார்த்துருந்தேன். நீங்களே கண்ணால் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து பயந்து ஒன்று வாழ்றேன்னு சொல்லி சொன்னால் இப்படி வாழ்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வாழ உண்மையிலே வந்து உங்களோட வாழ்க்கை வந்து இப்படி போய்கொண்டிருக்கு அந்த இடத்துல போயிடுச்சுங்க. எங்களோட வாழ்க்கையை நரகத்தோட தான் இப்போ வேதனையில் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். ஏன்னா அந்த நேரத்தில் ஆளுகளை காப்பாற்றுறதா, நாங்கள் அடுத்தவங்களை சத்த வைக்கிறதா, ஆற்ற தாண்டிங்கிட்டு வரதாங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தாச்சுங்க. இனி மறுபடியும் அந்த இடத்துக்கு நாங்க போறதுன்னா இன்னொரு மரணத்தோடு. ஏன்னா நாங்க இருக்க ஊருக்கு நேரா இருக்க அந்த வீட்டுகளுக்கு மேல இருக்க காடு அவ்வளவும் பாதி வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு. இன்னும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளவும் பனியா வந்துடும். அப்ப நீங்க இத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்கிறீங்க. எப்படி இதுக்கு முன்னக்குள்ள இதுகளை மலையில கூட இந்த மாதிரி ஒரு அந்த பாதிப்பு வந்ததே இல்லைங்க. இந்த பயணம் தான் அந்த மாதிரி அங்க ஒரு பாதிப்பு நடந்தது. இந்த பயணம் தாங்க அங்க பெஸ்டா இந்த தடவை நடந்தது. ஆமாங்க. அதான் உண்மையாக வந்து இங்கே இருக்கிறவங்க இப்போ நாங்களே சொன்னாங்க சில இடங்கள் நாங்கள் போய்க்கு வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த இடங்களில். ஏன்டா இப்பயும் வந்து இது சரிஞ்ச மாதிரி இருக்குது, சம்டைம் இன்னும் வந்துருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தெரியா, நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம், புதுசாக இருக்குது எல்லாம் பாக்கிக்குள்ள வந்து. நீங்கள் இத்தனை வருஷம் தைரியத்தோடு இருந்துட்டு இப்படி ஒன்று பாக்கிக்குள்ள வந்து உங்களால் திரும்ப அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லி எப்படி இருந்துருக்கு? ஏன்னா நாங்கள் 27 ஸ்லிப் போணுச்சு. 27 நாங்கள் 28 தான் இங்கே வந்தோம் கொங்கோடியா மிடில் இருந்து. 27 வரைக்கும் எங்களை ஃபுல்லாக மண்ணூலுக்கு இழுத்துருச்சு ரோட்டில். அந்த இதில் தான் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, காய்ச்சக்காரவங்க, சின்ன பிள்ளைங்க அவ்வளோ பேரையும் தூக்கிட்டு அந்த ரோட்டில் நாங்கள் வந்தோம். இங்கே காலையில் 8 மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஏன்னா நைட்டு அந்தளவு மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி போணுச்சு. வீட்டு முன்னுக்கு பெரிய ஆறு மாதிரி உருவாக்கிருச்சு. இப்போ இங்கே இன்னும் பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து நம்மளுக்கு சரிஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றீங்க இங்கே இருக்கிறீங்களா? முடியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, எங்களை வச்சிருக்காங்க பாதுகாவலோட. அன்னைக்கு இடிஞ்சு போனவனைக்கு இங்கே இருங்க தங்குங்கன்னு அவங்க இடம் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கல அவங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ஸ்கூலோ வேறு இது ஒன்றுமே இல்லை, அது ஒரு கோயில். ஸோ நீங்கள் உங்களோட சரியான லொக்கேஷனை சொல்கிறீங்களா? அந்த மண் சரிவு நடந்த இடத்துல லொகேஷன் கொங்கோடியா மிடில் டிவிஷன், அப்புறம் எஸ்கடே நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற அந்த பிள்ளை நடந்தான். என் பேர் வந்து வாயில் வந்து வராது. ஸோ இப்போ இவங்களுக்கு இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன? நீங்கள் சொல்லுங்கள்.
செவரெல்லாம் உடச்சிக்கிட்டு சார் வெளியே உள்ள பானைகள் எல்லாம் உள்ளுக்கு வந்துருச்சு. செவரெல்லாம் வீடெல்லாம் உடச்சிக்கிட்டு கதவை அடைக்க முடியாது. நாங்கள் பிள்ளைங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே ஒடியாடிட்டோம். ஏன்னா அப்படியே நகர்ந்துக்கிட்டு வந்துருச்சு. நகர்ந்துட்டு வந்துட்டு பிள்ளைங்கெல்லாம் இப்போ எல்லாம் படுத்திருந்தாங்க. விடிய காலைல 5 மணிக்கு தானே சார். எத்தனை மணிக்கு நடந்தது? 5 மணிக்கெல்லாம் நடந்துருச்சு சார். செம்ம விடிய மழை தானே சார். நைட்டு வாங்கி இடிஞ்சு கொட்டுனுச்சு. போட்டு தேல் அப்படியே நகர்ந்து வருது சார். வந்து கதவெல்லாம் இதாக இப்போயே வந்து வீடை பாருங்க அப்படியே எல்லாம் இதாக நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்க மண்ணை மட்டும் கொஞ்சம் லேசாக எடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டால் வீட்டுக்கு போயில சாமான் எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் சார் இருக்குது. இப்போ கொஞ்சம் எடுக்கல நீங்கள் உங்களோட சாமான எல்லாம் பாதையே இல்லை. இப்போ வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ நீங்கள் திரும்ப இன்னும் வீட்டை போகவே இல்லையா? பாதை இல்லாமல் போகவே இல்லை. இருக்க நேரமே இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்க நேரமே ஒரு 8:30-9 மணி கிட்ட இருக்கும். கிட்ட இருக்க நேரம் வந்துக்கிட்டு இருக்க நேரம் லைட்டு பக்கம் உள்ளவங்க சத்த வைக்கையிலே அந்த சைட் ஃபுல்லாக வந்துருச்சு. வந்து இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுக்கு அந்த சைடு போவையிலேயே மறு சைடு ஒன்று வந்துருச்சு. இது எத்தனை மணி சரியா? இது சரியா ஒரு 8:30-9 மணி கிட்ட இருக்கும். நைட் இல்லை பகல் காலம். இது எது நைட்டு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்காது. ஒண்ணுமே ஓடுங்கன்னு மட்டும் சொன்னாங்க. உண்மையான கதை. சரி, எப்படி நீங்கள் இத்தனை வருஷமா இந்த இடத்துல வந்து வாழ்றீங்க? அது சொல்லுவான். நாங்கள் 25 வருஷமா நான் கல்யாணம் முடிச்சு வந்து அப்பையிலேருந்து சொல்லுவாங்க ஸ்லிப் ஏரியாவில் தான் இருக்கோம் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நடக்கவே நடக்காது. வந்து பார்க்கல வந்து சொல்லுவாங்க. சொல்லியிருக்கோம் போயிட்டு. ஆனால் அதை நக்கலாக தான் எடுத்துக்கிட்டாங்க. பிள்ளைகளை கொண்டு போயிட்டு நாங்கள் அவ்வளோ சிரமத்தில் தான் நாங்கள் சேர்த்தோம். இப்போ இங்கே இருக்கு இப்போத்தைய கவர்மெண்ட் வந்து நல்ல கவர்மெண்ட், அது தெரியுமா உங்களுக்கு? வந்து கவர்மெண்ட்டோட இங்கே இப்போ எங்களை பொறுத்தளவுல இந்த பட்ஜெட் இங்கே வந்தோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளோட நிம்மதியாக கொஞ்சம் இருக்குங்கிறது மட்டும் தான் மனசுக்கு திருப்தி ஆனது. இப்போ இங்கே வந்து நிம்மதியாக இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிற நிம்மதி எங்கேயுமே இல்லை. கண்டிப்பாக அடிப்படை வசதி எல்லாமே இங்கே கிடைக்குது. எல்லாம் கிடைச்சாலும் வாஷ்ரூம் வசதி, சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, அவ்வளோ மெடிசன்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து இந்த 4.5 1 மாதம் ஆக போகுது. 1 மாதத்துக்கு இன்னும் ஒரு முடிவுனா வரலை. அந்த முடிவை தான் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மையிலே வந்து கவர்மெண்டால் வீடு தர போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அறிவிச்செல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த உடைஞ்ச வீடுக்கு வந்து முதல் கட்டமாக அதெல்லாம் காசு கொடுத்தவங்களா தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் இதில் ஒருத்தருக்குமே அதெல்லாம் கிடைக்க இல்லையா? அப்போ இங்கே இருக்க ஜிஎஸ்ஆர்டின்னு சொன்னீங்களா? என்ன சொல்றாங்க அவங்க? எல்லாம் பார்த்து வந்து 1 மாசம் ஆகுது. 1 மாசத்துக்கு எப்படியும் ஜிஎஸ் குறைஞ்சது ஒரு 10 தடவை பேர் எடுத்திருப்பாங்களா, லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏஜ் ஆஃபீஸ்ல இருந்து வந்து லிஸ்ட் எடுத்திருக்காங்க ஃபேமிலி படி. ஆனா இன்னும் ஒரு தீர்வுனா வரல. இப்போ இதை வந்து நான் எந்த பார்வையில் சொல்கிறேன்னு சொன்னால், பெட்டிகுலர் சைட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சன்னு நிறைய இடங்கள் எங்களோட வீட்டு பக்கத்தில் பாதிக்கப்பட்ட நிறைய இடங்கள்லேயே வந்து இந்த காசு எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது முதல் கட்டமாக 2ஆம் கட்டமாகலாம் சொல்லி காசு கொடுத்தவங்க. ஆனால் நான் நிறைய இந்த மலை இடங்களில் போய் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்கிற பதில் வந்து இன்னும் உங்களுக்கு அது தரையில்லைன்னு சொல்லி, இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து இந்த வீடியோவை யாராச்சும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க பார்த்து கொண்டு இருந்தாலோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவ்வளோ நல்ல கவர்மெண்ட் சொல்லி ஜனாதிபதி பார்வைக்கு நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த மக்களுக்குரிய தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். எப்படின்னு சொல்லி சொன்னால் பேர் எடுக்கிறாங்களாம் எல்லாம் செய்கிறாங்களாம் வந்து, ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கலையா. ஸோ எதை என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா கவர்மெண்டால் சரியாக அறிவிச்சிருந்தவங்க பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முழுமையாக வீடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தவங்க. அதை தாண்டி வந்து 25,000 சொல்லி இந்த வீடு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கொடுத்தவங்க. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒருத்தருமே கிடைக்கல. எங்களுக்கு அந்த எல்லாத்துமே கிடைச்சிச்சு. நிறைய ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க தான் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்குன்னு சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இந்த சல்லிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த விஷயமெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த முகாம் சரியா இந்த முகாம்ன்றது தானே வந்து ஒரு கோயிலாம் தங்க வச்சுருக்காங்க. இந்த 800 குடும்பம் பாயிலிருந்து சார் எங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. தலைவாணி வச்சுட்டு எல்லாம் கொடுத்து வயசு போனாங்களும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் பெற்றவங்க கூட அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்ல இல்லாது அந்த அளவுக்கு நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் எந்த மன கஷ்டமும் வராமல் எல்லா டாய்லெட் வசதியெல்லாம் கொஞ்சம் குறவு தான் சார். இருந்தாலும் அதே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளீன் பண்ணி எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா அவங்களோட குடும்பம் ஒன்றாலும் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை சார். ஆனால் எங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற எந்த விஷயமும் நல்லா ஜிஎஸ் வந்து பார்க்குறாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இன்ன வரைக்கும் இங்கே இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சார், நாங்கள் வந்து இதையே இப்படியே தொடர்ந்துக்கிட்டே போக இயலாது. ஏன்னா இன்னும் 4.5 1 மாதம் ஆகுது. இது 1 வருஷம் 6 மாதம் கடத்திக்கிட்டு போக இயலாது. எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கொடுத்தா தான் நாங்கள், ஏன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைகள், ஓ லெவல் செய்கிற பிள்ளைகள்,
ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள், அப்புறம் கிளினிக் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உள்ளக்கே இருந்தாங்கன்னா அவங்க அன்றாட தேவையும் பார்க்கணும், வேலைக்கு போகணும், அப்புறம் பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்களுக்கு நிறைய இருக்குது. இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, உடுப்பு கொடுக்குறாங்க, இங்கேயே இருக்கவும் கஷ்டம். ஏன்னா இந்த கோயில் வந்து இப்போ திடீர்னு கும்பாபிஷேகம் போட்டு இவ்வளோ ஆளுகளும் போயிட்டு விருங்கன்னா நாங்கள் எங்கே போய் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. பாதுகாப்பான இடம் எங்களுக்கு எங்கேயுமே இல்லை. இது அவங்களா இந்த கோயில் கும்பாபிஷேகம் போடுறதுக்கு இங்கே நெருங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு போக சொன்னால் நாங்கள் எங்கே போகிறதுங்க? சரி, நீங்கள் உண்மையிலே நீங்கள் இந்த வீடியோவில் வைக்கிற ரிக்வஸ்ட்னு சொல்லி சொன்னால், அதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்க கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்ல போகிறீங்க? அங்கே பார்த்து சொல்லுங்கள். இடம் மட்டும் எங்களுக்கு வீடு கட்டி பிளாக்கல்ல ஏற்றி கப்ரல் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும், நாங்கள் டெம்பரரி சீட் சரி அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இப்போ எங்களுக்கு தேவையானது அது மட்டும்தான். பொருள்களை எடுக்கிறதுக்கு சரி ஒரு வழி பண்ணிக்கிட்டு நாங்கள் இருக்கிறதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இப்போ ஒரு மாசமா நாங்களும் இப்போ நாங்கள் மிடில் டிவிஷன், அதனால சொல்கிறோம். எங்களுக்கு வந்து இங்கிட்டும் ரோட்டு இல்லை, இங்கிட்டும் ரோட்டு இல்லை, நடுவில் தான் வீடு. ரெண்டு பக்கமும் ஆறு மாதிரி வந்துருச்சு. ஏன்னா காடு அப்படியே இறங்கி மரம் கல் பாறை எல்லாம் நடுவில் தான் இருக்குது. ஆக்களுக்கு போகிறதுக்கும் பாதையில், வாரத்துக்கு பாதையில், உடுத்துற உடுப்பு, படிக்கிற புக்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கும் அப்புறம் ஒரு இடமும் மட்டும் கொடுத்தா போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே தேவை. இன்னும் அந்த இடத்துக்கு திரும்ப போய் எடுக்கலையா? அப்படி எத்தனை குடும்பம் இருக்குது மொத்தம்? 126. உண்மையிலே அவங்களோட பிரச்சனையை தனிப்பட்ட முறையில் எல்லாரும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் நான் திரும்ப சொல்கிறேன். வந்து இந்த கோயில் அடிக்கு இந்த கோயில் இருக்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியும்? இந்த கந்தப்புல மெயின் ஸ்ட்ரீட், நுவரேலியா கந்தப்புலன்ற இடத்துல வந்து என்ன கோயில்? சித்தி விநாயகர்ன்ற கோயிலில் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ எங்களால் முடிஞ்சது நாங்கள் எங்களோட முறையில் செய்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களை வந்து செய்ய சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரிதானே? அதை நாங்கள் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வேளை சாப்பாடுக்காக நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் உங்களோட பிரச்சனையை நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ 4 பேருக்கு சேராத மூலம் வந்து சரியான ஆக்கிற பார்வைக்கு எடுத்து போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சரிதானே? நான் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு சரி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் அந்த ஸ்லிப்னால் பாதிச்சு இங்கே காந்தப்போல சித்தி விநாயகர் மண்டபம் ஒன்றில் இருக்கிறோம். இங்கே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கோம். எஸ்கடேல் அப்புறம் கொங்கோடியா மிடில் டிவிஷன் இருக்கோம். எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எல்லாமே கிடைக்குது. ஆனால் அரசாங்கத்திலேருந்து அந்த 25,000 ரூபா சல்லி அந்த மாதிரி விஷயமெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. மற்றது எங்களுக்கு இப்போ கடைசியாக ஒன்று வேண்டிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இடம் மட்டும் வேணும். ஒரு டெம்பரரி சீட்டில் கட்டி இருக்கிறதுக்கு சரி ஒரு இடம் வேணும். அப்படி ஒரு இடத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக போகும். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு வேண்டுகோள் அது மட்டும்தான். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் 1 மாதம் ஆக போகுது. இந்த 1 மாதத்துக்கு அந்த இடத்துக்கான தீர்வு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்களும் பேசுகிறோம், நிறைய பேர்த்த சொல்லியிருக்கோம். இந்த உதவியை மட்டும் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுன்னா திரும்ப உங்களுக்கு அந்த இடத்துல போய் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது. உண்மையில போயிடும். வேலைக்கெல்லாம் போயிட்டுங்க எங்களில் வந்து எங்கிட்ட நாங்கள் வாழ்ந்த இடத்த உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும்னா என்ன தெரியுமா, எங்கள் ஊர்களுக்கு போயிட்டு அந்த எங்களோட வீடுகளை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எங்களை ஊர்களுக்கு வந்து அந்த எங்களோட வீடுகளை திறந்து நீங்கள் உள்ளுக்கு பார்த்தா தான் அது உள்ளுக்கு ஒரு சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா என்னன்னு உங்கள் மூலமாக தான் எங்களோட வீடு எப்படி என்ன நிலைமையில இருக்குன்னு இந்த அரசாங்கத்துக்கு காட்ட முடியும். மீடியா மூலமாக தான் காட்ட முடியும். இது வரைக்கும் எங்கள் வீட்டு உள்ளுக்கு யாருமே வந்து பார்த்ததில்லை. எங்கள் வீடெல்லாம் அப்படி வெடிச்சு இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போயிட்டு மழை பெஞ்சா இப்போ நாங்கள் போன ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்களோட வீட்டை தான் நாங்கள் டிரெக்டாக ஃபஸ்ட்டாக போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மக்களோட பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு நிறைய இடம் சுற்றி ரவுண்ட் அடிச்சு போட்டு தான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இல்லாமல் இப்போ இங்கேருந்து யாராச்சும் வந்தீங்கன்னா நாங்கள் டிரெக்டாக ஆனால் வர்றவங்க எல்லாமே சார் எல்லாமே அரைவாசி ரோட்டோட வந்துட்டு இதுக்கு மேலே நடக்க இயலாதுன்னு சொல்லிட்டு தான் நிற்கிறாங்களோ ஒழிய அந்த நடக்க பயப்படுற ரோட்டில் கூட நாங்கள் போயிட்டு எப்படி வாழ இயலும்? சாமானத்துக்குள்ள எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, அங்கிட்டு பாதை இல்லை, இங்கிட்டு பாதை இல்லை. பார்த்து கூட வேலை இல்லை சார். நாங்கள் வாழ்ந்த வீடுகளை வந்து உள்ளுக்கு பார்க்கணும். இந்த மீடியா மூலமாக தான் அதை அரசாங்கத்துக்கு காட்ட முடியும். தயவு செய்து அதை வந்து வீடியோ பண்ணி காட்டுங்க அரசாங்கத்துக்கு. அப்போ தான் அந்த வீட்டு உள்ளுக்கு இருக்க நிலைமை வெளியில் உள்ளவங்களுக்கு விளங்கும். வீடு அடைச்சி தானே இருக்கு. ஊரை சுற்றி பார்த்து எந்த பிரயோஜனமுமே இல்லைங்க சார். அதனால ரோட்டை மட்டும்தான் பார்க்குறாங்க. ரோட்டு மட்டும்தான் பார்த்துட்டு இந்த ஆளுக இருக்கலாமா இல்லையான்னு முடிவு சொல்லவே இயலாது. வீட்டு உள்ளுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு வீடை திறந்து பார்த்து வீடியோ எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கெல்லாம் விளங்கும். சரி, கண்டிப்பாக. அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போவோம். முதல் நிர்வாகத்தோட கதைச்சிட்டு வந்து அந்த இடத்துக்கு வலிக்கிடுவோம். எங்களோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் 5 வரையிலுமோ 5 வாங்கலாம். சரி சரி
ரோட்டுக்கு இல்லை சார், ரோட்டு இல்லை. தயவு செய்து கொஞ்சம் ரோட்டு இல்லை, சிரமமாக தான் இருக்கும் வர்றதுக்கு. அதையும் தாண்டி நீங்கள் எங்களுக்காக எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு வீடுகளை நீங்கள் திறந்து பார்த்தா தான் தெரியும் அந்த வீட்டுக்கு மக்கள் வாழ இயலுமா இயலாதாங்கிற ஒரு முடிவுக்கே நீங்கள்லாம் வர. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்குறோம். உயிர் தப்பி வந்து நாங்கள் பெரிய விஷயம். அங்கே இருந்து நாங்கள் தண்ணியில் வெள்ளத்தில் கிடந்து எவ்வளோ மூட்டைகளுக்கு தூக்கிக்கிட்டு நாங்கள் உளுந்து எந்திரிச்சு நாங்கள் அப்படி வந்தோம். சரி, ஓகே. நாங்கள் டிரெக்டாக போங்கலாம் சொல்லுவாங்க சார். ஆனால் அந்த வீட்டை வந்து உள்ளுக்கு பார்த்தா தான் விளங்கும் இதில் எப்படி இருக்கு, எப்படி இவங்க மக்கள் வாழ்வாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம், கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு மழை வந்தால் கூட நிம்மதியாக தூக்கம் வராது. அதே பயத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒழிய நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு காலையில் வேலைக்கு போவோங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே வராது. அதனால ஒரு நல்ல இடத்துல ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி செஞ்சிச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் இவங்கள்ட்ட டிரெக்டாக போய் எந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லி நாங்கள் காட்ட போகிறோம். இப்போ ரோட்டுக்கு மேலே எல்லாம் வெடிச்சிருக்கு. சாதாரணமாக அந்த ரோட்டுக்கு மேலே வெடிச்சிருக்கலையே எங்களுக்கு பயம். ரோட்டுக்கு மண்ணுக்கு அடியில் என்னென்ன ஆகியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல கால் வைக்கவே பயமாக இருக்கும். ஏன்னா நம்ம போகக்கில சின்ன ஒரு மழை தூர்னாலும் திருப்பி எதுவும் ஆகிருமோ, இந்த இடத்துல சேஃப்டியா அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணுது. இப்போ அரசாங்கத்துக்கு இது எப்படியும் யோசிக்க தோணும் இல்லையா? ஏன்னா தாழ்வான பகுதியில் தான் நாங்கள் இருக்கோம். பொதுவாக அந்த நுவரெலியா, கந்தப்புல, ராகலை, வளப்பன் அது அப்படியுமே தாழ்வான பகுதி தான். அதில் இனி போயிட்டு நாங்கள் வாழ்றது ரொம்பவே கஷ்டம். சரி, ஓகே. எங்கட சார்பாக நாங்கள் உங்களோட வீடெல்லாம் போய் பார்க்குறோம் நேரடியாக. சரிதானே? ஓகே. இப்போ நாங்கள் காட்டின அந்த கோயில் வந்து இதான் இந்த இங்கே தான் அந்த 800 பேர் வந்து இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே வந்து இருக்கிறீங்க? இன்னையோட சரியாக ஒரு மாதம். ஒரு மாதம். நாளை என்ன நடந்தது உங்களுக்கு? நீங்கள் எத்தனாம் தேதி இங்கே வந்து? நாங்கள் எஸ்கடையிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 25ஆம் தேதியே எங்கள் ஊர் ஸ்டார்ட் போயிட்டு நாங்கள் கோயில் மண்டபத்தில் இருந்தோம். கோயில் மண்டபத்தில் இருக்கும்பொழுது 26ஆம் தேதி 27ஆம் தேதி சரியாக 2 மணிக்கு ஒரு பெரிய அது சுனாமி மாதிரி ஒரு பேரலை தான் வந்துச்சு. வந்து அப்போ நாங்கள் கோயில் மண்டபத்தில் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு 110 பேர் அந்த கோயில் மண்டபத்தில் நாங்கள் இருந்தோம். இருக்கும்பொழுது வந்த பிறகு பிள்ளையெல்லாம் கத்த துவங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இங்கிட்டு வர முடியாமல் அப்படி இப்படி வந்து கோயில் வழியாக வந்து நாங்கள் நிர்வாகம் மூலியமாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இரவு 8 மணிக்கு நைட்டில் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இரவு 8 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து அன்றையிலேருந்து இவங்க தான் எங்களை இந்த டவுன் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து தான் எங்களை பாதுகாப்பாக எங்களுக்கு சாப்பாடு தந்து தேவையான எங்கள் வாழ்வுக்கு தேவையான அவ்வளவும் இவங்க செய்கிறாங்க. செஞ்சு கொடுக்குறாங்க. மெடிக்கல் கேம்ப்ல இருந்து பிள்ளைகளுக்கு சுகாதார அனைத்தையும் இவங்க செஞ்சு தராங்க. சாப்பாடு உண்மையான அதான் ஒரு விஷயத்தை சொல்லணும். இங்கே வந்து உண்மையாக நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வேளை சாப்பாடு வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களாம். இந்த ஊராக்களாக இருக்கட்டும் அண்ட் வந்து அதை தாண்டி வந்து இப்படி மட்டக்களப்புலேருந்து மற்ற இடங்கள்லேருந்து வந்து அதை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் பார்த்ததிலேயே அதிகமான ஆட்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் தான். கிட்டத்தட்ட 800 பேர்கிட்ட இருக்கிறாங்களாம். நீங்கள் அவங்க சொன்ன டீட்டெயிலில் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும்னு தான் நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக நாங்கள் போய்க்கில் வந்து லாஸ்ட்டில் செஞ்சுட்டு போவோம். சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்து அவங்களோட தொழில் இல்லாததெல்லாம் வந்து தொழிலுக்கு போகிறவங்க தொழிலுக்கும் போகிறாங்க. காலையில் எழும்பி அவங்களுக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு 12 மணி 1 மணிக்கு வராங்க. வந்த பிறகு அவங்களுக்கான சாப்பாடு எல்லா வசதிகளையும் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட வீட்டை போய் பார்த்தீங்களா? போயிட்டு பார்த்தோம். ஆனால் எங்களோட வீட்டுகளில் இருக்க முடியாதுன்னா அப்படி நாங்கள் இருக்கிறது வந்து லயன் வீடு. முன்னுக்கு அந்த லைன் வீட்டில் அப்படியே அந்த முன்னுக்குள்ள பெம்மை அப்படியே போயிடுச்சு. லயம் மட்டும்தான் நிற்கிது. இங்கிட்டு கிச்சன் பக்கம் எல்லாமே மூடுபட்டுருச்சு. அதனால அங்கே தங்க இல்லாது. இப்போ அங்கே இருந்த உடவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? நீங்கள் வந்து எடுக்க முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். வெளியில் கொண்டு வந்துட்டீங்க. மற்றதெல்லாம் அந்த வீட்டுகளில். சரி, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக அந்த இடத்துல வந்து வசிச்சிருக்கீங்க? இப்போ நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு நான் ஒரு சொந்த இடம் கந்தப்பள கோட்டில் வச்சு அங்கேருந்து அந்த இடத்துல சரி எஸ்கடையில் கல்யாணம் முடிச்சு போயிட்டு இன்னைக்கு 20 வருஷமா அந்த லைனில் தான் இருந்தோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய அளவில் இல்லை, சும்மா சாதாரணமாக அப்படி. இப்போ தானே அது பிரச்சனை நடந்ததுன்னு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. அப்போ இந்த 8:30க்கு இங்கே வரைக்கும் வந்து அந்த டைமில் நிறைய இடங்கள்ல இந்த கரண்ட் போய் அப்படி இப்படி இருந்தது. அப்படி இருந்துச்சு. தொலைபேசியெல்லாம் கூட ஒரு 3-4 நாள் நெட்வொர்க் இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்துச்சு. யாருக்கும் எந்த அறிவிப்பும் தெரிவிக்க முடியாமல் நாங்கள் இருந்தோம். நீங்கள் உங்களோட குடும்பம் எல்லாம் அங்கே தான் இருக்கிறீங்க. சரி, அந்த உயிரிழப்பு நடந்தது எங்கே இருக்காது? அதே எஸ்கடையில் உங்களோட யார் இருந்தாங்க? அந்த அம்மா மகள் டீச்சர்ட்டு பிள்ளைகள். டீச்சர் இறந்தது வந்து
ஒரு ஆசிரியர் வந்து வந்திருக்காங்களா? அவங்க அப்பா இறந்து அன்னைக்கு தான் 15 நாள். அந்த டீச்சர்ட்ட அப்பா இறந்து அன்னைக்கு தான் 15 நாள். இவங்களும் வந்துட்டாங்க. ஐயோ, அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கதைக்கிறீங்களா? அவங்களோட வீடு சரியா அந்த இடத்துல இருந்து? அந்த இடத்துல. சரி, ஆட்கள்லாம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் கூப்பிடையில அவங்க ஓடி வரும்போது என்ன ஆகுனாங்கன்னே தெரியாமல் போயிட்டாங்க. முடி எடுக்க இல்லையா அவங்களுக்கு? இன்னும் மையத்தை இன்னும் எடுக்க இல்லையா? ஸோ அவங்களோட பொடியை இன்னும் வந்து எடுக்க இல்லையா? ஸோ இதான் உண்மையாக இங்கே இருக்கிறவங்க நிலமை. நான் இன்னொரு ஆளோடையும் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற அந்த கோயில் நிர்வாகத்தோட கதைச்சிட்டு அவங்களுக்கான அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு நம்ம போவோம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஓகே, இன்னையோட எத்தனை நாளாக இங்கே நீங்கள் தங்கி இருக்கிறீங்க? நாங்கள் போன 26ஆம் தேதி ஸ்லிப் ஆகி அதுலேருந்து நாங்கள் கொங்கோடியா மத்திய பிரிவிலேருந்து இந்த கோயில் மண்டபத்தில் நிர்வாகத்தில் உள்ளவங்க தான் எங்களை இங்கே கொண்டாந்து ஒப்படைச்சாங்க. அதுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எம்பிஆர் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு முடிவுமே இல்லை. ஆனால் 3 நேரம் சாப்பாடு இங்கே கொடுக்குறாங்க. இங்கே எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க. இருந்தாலும் எங்களோட பிள்ளைகளோட படிப்பு வீணாகுது. எங்களோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எங்களை அமைச்சர்மார்கள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ஜனாதிபதி அலுவலகத்துலேருந்தும் வந்து பார்த்தாங்க. எல்லாம் வீடு கட்டி தரோம் அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் எங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஒரு முடிவுமே கிடைக்கல. இந்த 1 மாதமாக நாங்கள் ஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க வேலையும் இல்லை. கம்பெனிலையும் வந்து ஸ்டேட்டில் ஒரு நாள் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. அவங்களும் தேயிலையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சுருக்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போகலை. சரிங்க, இப்போ உங்கள்கிட்ட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கள் கொங்கோடியா மத்திய பிரிவில். இல்லை, உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னோட குடும்பத்தில் நானும் என்னோட பிள்ளைகள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம். என்னோட கணவர் வந்து கொழும்புல வேலை செய்கிறாரு. அப்படிங்களா? இந்த சம்பவம் சரியா எப்போ எத்தனை மணிக்கு நடந்துச்சு? நீங்கள் அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? இந்த சம்பவம் வந்து 26ஆம் தேதி காலையில் 9:30 மணி அளவில் திடீர்னு ஒரு மண் சரிவு வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்துச்சு. சத்தம் ஏதாச்சும் கேட்டுச்சு? திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு எங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் மரம் வந்து ஒரு 3 சுழி சுற்றி பனியை விழுந்து அந்த கோயில் அப்படியே வந்து மூடிப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு அன்னைக்கு அந்த ஆற்றுக்கு அங்கிட்டு உள்ளவங்களை வெளியாக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பனியை உள்ள வைத்தியசாலைக்கு போயிட்டு அங்கேருந்து வர முடியாமல் நோயாளி உள்ளவங்களை கை கால் முடியாத பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் இருக்கிற லயத்தில் வந்து நாங்கள் இருந்தோம். தற்காலிகமாக பக்கத்தில் ஒரு மையம் ஒன்று நடந்துருச்சு. அதனால நாங்கள் அங்கே இருந்தோம். அன்னைக்கு இரவு தான் எங்களுக்கு பாரிய ஒரு மண்சரிவு வந்து இரவு கிட்டத்தட்ட 6 மண்சரிவு எங்களுக்கு வந்துருச்சு. அதாவது 27ஆம் தேதி நைட்டு, 26ஆம் தேதி நைட்டு வந்து விடிய யாருமே தூங்கலை. அத்தனை பேருமே வெளியில் தான். அந்த மண்சரிவு எங்கிட்டு வருதுங்கிறதும் எங்களுக்கு தெரியலை. கரண்ட் இல்லை, ஒரு டோர்ச்சு கூட எங்களுக்கு வேலை செய்யாமல் எங்கிட்டு வருதுன்னே தெரியலை. அதுக்கு பிறகு எங்களுக்கு எங்கிட்டு வருதுன்னு தெரியாமல் இருந்து விடிய 6 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கந்தப்பள்ளி போலீஸ்லேருந்தும் இந்த கோயில் நிர்வாகத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க வந்துட்டா நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மையத்தையும் நாங்கள் பக்கத்துலேயே தூக்கி புதைச்சிட்டு நாங்கள் அப்போவுமே வந்து வெளியேறிட்டோம். ரைட், இப்போ நீங்கள் இன்னொரு முடிவை எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்துக்கிட்டே இருந்து? எங்களுக்கு ஒரு தற்காலிகமாக இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாருன்னா ஜனாதிபதி அவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு உதவி, எங்களுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களோட ஜீவனோபாய தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டு பிள்ளைகளோட படிப்பும் வந்து முடக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொது ஜனங்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட மக்களோட படிப்பு விஷயம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாரோட படிப்புமே வந்து தடைப்பட்டிருக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ வளமைக்கு வந்து திரும்பணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஒவ்வொருத்தருடையும் ஆசையாக இருக்குது. அது தாண்டி அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத, உயிர் அச்சுறுத்தல்கள் எதுவுமே இல்லாத ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்படியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்லாட்சியில் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட வச்சு கொண்டிருக்கிறாங்க. வெகு சீக்கிரமாவது இது நடக்கும் அப்படி சொல்லி நாங்களும் நம்புகிறோம். சரிங்கம்மா, இப்போ எங்களால் முடிஞ்ச என்ன உதவிகள் முடியுமோ அதை உங்களுக்கு நாங்கள் இங்கே பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம நிற்கிறது வந்து அந்த கோயில் நிர்வாகத்தோட ஆஃபீஸ். இங்கே தான் வந்து இந்த கோயிலோட தலைவர் வந்து இருக்கிறார். உண்மையிலே வந்து இங்கே கேட்ட எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இப்போ கூட பின்னேற டைம்
சரியாக வந்து நாங்கள் இன்னும் சாப்பிடல. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து டீ அதோட சேர்த்து பிஸ்கெட் எல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஆனால் உண்மையில் வந்து இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தால் செய்கிறாங்க. அதை தாண்டி வந்து வெளியில் இருந்த ஆட்கள் இப்போ நம்மளை போல ஆட்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. வந்து நாங்கள் போனதுலேயே வந்து அதிகமாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கிற மக்கள் தான். ஒரு 800 பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ணல வருஷமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமாக தான் இருக்கிறாங்க போல். ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 45,000 50,000 முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை நாங்கள் உங்களோட கையில் தந்துட்டு போகிறோம், நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அதை வந்து பே பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் இங்கே இருக்கிற தலைவரோட கதைக்கு வந்தாங்க. அவரோட ஒரு கதைப்போமா. வணக்கம் ஐயா. சரி, மொத்தமாக வந்து இங்கே எத்தனை பேர் ஐயா இருக்கிறாங்க? இங்கே வந்து 3 எஸ்டேட்டாக சேர்ந்த ஆட்கள் வந்து 220 குடும்பம் இருக்குது. 20 குடும்பம் ஸ்ட்ரென்த் வந்து 800 பேர் இருப்பாங்க. சின்ன பிள்ளைலாம் சேர்த்து 800 பேர் இருக்காங்க. சரி, உண்மையிலே நான் அவங்கள்ட்ட கேட்கல சொன்னவங்கள அந்த நீங்கள் தான் இந்த கோயிலோட தலைவர். ஆமாம். வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்படி ஒரு இடரான சூழ்நிலையிலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வரைக்குள்ள இந்த கோயில் தான் எங்களுக்கு கை கொடுத்தது. இந்த கோயில்காரர்கள் தான் எங்களை வந்து இந்த இடத்துல தங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா ஸ்கூலில் தங்க வைக்கிறத பார்த்துருக்கோம் நிறைய வந்து அதை தாண்டி வந்து இப்போ கவர்மெண்ட் செஞ்சுருப்பாங்க. ஆனால் கோயிலால் செய்யணும்னு சொல்லி இல்லை, கோயில் என்னென்னா இது வந்து ஒரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே ஸ்லிப் போயிடுச்சு. ஃப்ளட்ஸ் வந்து ஸ்லிப் போனது எனக்கு கால் பண்ணார். ஒரு 20 குடும்பம் இருக்காங்க, ஹாலை தாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் ஓகேன்ட்டோம். அப்போ ஹாலை கொடுத்தாச்சு. அப்போ அடுத்த நாள்லாம் எல்லாம் வர துவங்கிட்டாங்க. அப்போ ஒன்றும் போட முடியாது தானே. அப்போ நாங்கள் எல்லாம் திறந்து விட்டோம். அப்புறம் அப்போ அரசாங்கத்துக்கோ ஜிஎஸ்க்கோ வர முடியாத, ஃபோன் இல்லை, ரோடு பிளாக் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் இங்கே முதலாளிமாரெலாம் சேர்ந்து கோயிலும் இங்கே உள்ள முதலாளிமார் முஸ்லீம் ஆக்கள் சிங்களாக்கள்லாம் சேர்ந்து 3 நாள் சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டோம் நாங்களாம் சேர்ந்துக்குது. அதுக்கு பிறகு தான் ஏஜி ஆஃபீஸில் வந்தாங்க. வந்து பார்த்து அப்போ அவங்களுக்கு செய்ய சொன்னாங்க. எங்களை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் அவங்களாம் சப்போர்ட் தரோம்ட்டு. அப்புறம்டா டெய்லி வந்து முதலாளிமாரெலாம் ஒரு முதலாளி கொடுத்தாங்க, பேங்க்கில் கொடுத்தாங்க, ஹோட்டலில் கொடுத்தாங்க, ஒரு 3 வீல் பார்க்கில் காசு கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் சேர்த்து சாப்பாடு போட துவங்கிட்டாங்க. இப்போ அப்படியா? அது இல்லை, இது வந்து கோயில் கீழே எல்லாம் இருக்கிறோம். யார் முஸ்லீமில் 4-5 பேர் இருக்கிறாங்க, சிங்களீஸ் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து செய்கிறோம். அப்போ இந்த மக்கள்னால நாங்கள் மெயினாக எங்களுக்கு வந்து இருப்பிடம், உடை, சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த பிரச்சனை இல்லாதுன்னா அவங்களுக்கு இது வெட்டிங் ஹால் கொடுத்து. அப்போ இல்லை, அந்த இடத்துல என்ன பண்ண வெட்டிங் ஹால் வச்சிருந்து வேலையில் கட்டாளில் கொடுக்காட்டி வச்சிருந்து வேலையில் தானே. கோயில் இந்த உடச்சி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால கோயில் உள்ளுக்கு தான் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கோம். அந்த சாமான்லாம் வச்சு அன்னைக்கு வர்ற சாமான்லாம் அது சாமியெல்லாம் வெளியே இருக்கிறாங்க. உள்ளுக்கு இந்த கும்பாசம் உடச்சி செய்கிறதுனால அது ஃப்ரீயாக இருக்கிறனால ஆக்கள் கொடுக்க அரிசி மாவு எல்லாம் கொடுக்கும். ஏராளம் வெளியிலேருந்து உதவி வந்து எங்களுக்கு ஏராளம் வந்து அரிசி மாவு கிட்டத்தட்ட 200 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சாமான் அது ரெக்கார்ட்லாம் இருக்குது. அந்த சாமான் கொடுக்குறோம் எல்லாம். இந்த கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ இதெல்லாம் இதான் லாக் புக்கு. அரிசி மூட்டை, விறகு, சீனி, தூள். இப்போ 27ஆம் தேதி நைட் தான் வந்தாங்க. ஒரு மாதம் போதும். அப்போ காலையில் பொதுவாக சோறு கொடுப்போம். காலையில் சோறும் ஒரு சாம்பாரும் ஒரு சம்பளம் ஒன்று, பகலைக்கும் சோறு 3 சோறு தான். இடையில் வந்து நூடுல்ஸு, கிரிபத்து கொடுப்போம். மற்ற பான், ப்ரெட் வந்து 2-3 நாளைக்கு மாறி பொதுவாக சோறு தான். சோறு சில பேர் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. பர்த்டே, கல்யாண நாள்லாம் நல்ல சாப்பாடு, பாயசம், பப்படம் அப்படியும் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கூட சாப்பாடு வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட படித்த ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ், கனடாவில் இருக்க, ஆஸ்திரேலியாவில், அவங்களோட சாப்பாடு தான் அன்றைக்கி கிறிஸ்மஸ்லாம் 3 நேரம் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா காஸ்ட்டில் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. இந்த நைட்டு நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் நான் வச்சுருக்கோம். சமையல்காருக்கு வந்து 6,000 ரூபா கொடுக்குறோம் சம்பளம் நாங்கள். 3 நேரமும் கேஸ். ஒரு நாளைக்கு 3 கேஸ் போகுது. அரிசி ஒரு நேரத்துக்கு கிட்டத்தட்ட 55 கிலோ போடுவோம். 55 கிலோ ஒரு வேலைக்கு. காலையில் குறவு, காலையில் 30 கிலோ, நைட்டு ஒரு 40 கிலோ போடுவோம். உண்மையாக என்னென்னா கவர்மெண்ட்டை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து இப்படி சந்தர்ப்பத்தில் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆமாம், ஒரு பெரிய விஷயம். ஆமாம்மா. ஐயாவே சொன்னார், கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே வந்து 20 குடும்பம்
200 குடும்பத்துக்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி. ஆமாம் இந்த இதை பற்றி லிஸ்ட் இதாக கொடுத்துரு அது இந்த சாப்பாடு இதெல்லாம் புக் பண்ணி சாப்பாடு கூட இந்த எல்லாமே வந்து சரியாக நோட் பண்ணி இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதிக்கு புக் பண்ணியிருக்கு சாப்பாட்டுக்கு. நாளைக்கு வந்து சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு நாளைக்கு பகல் சாப்பாடு காசு கொடுத்து போயிட்டாங்க. ஆமாம் நாங்கள் வாங்கி சமைப்போம். அப்புறம் அடுத்த நாள் வந்து ஐயப்ப சேவா சங்கம் அவங்க செய்கிறாங்க. அப்படி இந்த 29 வரைக்கும் இருக்குது. அது எங்களோட கடமை வந்து அது இப்போ ஒழுங்காக வாங்கி அவங்க மக்களுக்கு போகிற வேலை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அது வந்து பெரிய ஒரு விஷயம். அடுத்து நன்றி. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது வந்து எங்களால் இல்லை. இவர் பேர் ஒரு முஸ்லீம் தம்பி தான். இவர் ஃபுல்லாக காலைல 6 மணிக்கு வந்துடுவார். எடுக்காரு பைசல் பேர் 6 மணிக்கு வந்து அவர் தான் க்ளீனிங் டாய்லெட்டு சோப்பு கொடுக்குறது ஆக்கெல்லாம் இல்லை ஆக்களை வச்சு இவர் தான் பொறுப்பா வந்து பார்த்து சத்தம் போட்டு கூட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வரும். இவர் வந்து பேர் பைசல் இல்லை இவர் இல்லை அவர் வந்து செய்யணும் அவசியம் இல்லை. எல்லாம் தமிழ் மக்கள் தான் எல்லாமே. அந்த அவருங்க வள்ளி அவன் இல்லையோ அவங்க வந்துருந்தா ஓடிப்பிட்டாரு. ரைட்டு. இப்போ காய்ச்சி அவர் தான். ஆனால் இந்த வேற்றுமை இல்லாமல் இது டவுனில் மக்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. வெளியிலேருந்து காசு கொடுக்குறாங்க. வெளியே நூலில் மாதிரி கொழும்பில் அந்த எல்லாம் செய்கிறாங்க. அரசியல் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். அதாவது நாங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு உறவு பல மாதிரி தான். நாங்கள் மீடியா மூலம் தெரிவித்து இப்படி ஒரு இதில் பிரயோஜனப்படுறவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக எங்களை வீடியோ பார்த்துக்கொண்டு எங்களை நேசிக்குவாங்க. எங்களை தனிப்பட்ட முறையில் வந்து காசு வைப்பாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ஒப்படைப்போம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வேளை அதாவது கிட்டத்தட்ட 3 வேளை சமைக்கிறோம்னா 1 லட்ச ரூபா முடியுமா? மத்தியான சமயம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வந்து 40,000 50,000 வரைக்கும் வந்து தேவைப்படுவோம். நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறோம். மூலம் இருக்கிறதுல 50,000 பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நன்றி. பாருங்க 50,000 இருக்கு. 50,000 இருக்கு. சரி, இப்போ இது வந்து 8ஆம் தேதி வந்து கொடுக்குறது. இது உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ வேணும் நாளையும் கொடுக்கலாம். இப்போ மாற்றிக்கொள்ளலாம் இவங்களை. இப்போ இது ஐயப்ப சேவை கட்டாயம் செய்கிறாங்க. இதை தவிர இதெல்லாம் போட்டு செய்யலாம். இந்த டேட் உங்களுக்கு உள்ள டேட் நாங்கள் போடலாம். இல்லை இந்த 27 தவிர மற்ற டேட்டில் நாங்கள் போடலாம். போடுவோம். கட்டாயம் அனுப்பி விட்றோம். இல்லை கட்டாயம் அன்றைக்கி நாங்கள் கட்டாயம் அவங்களோட இது எங்களோட எல்லாம் எழுதிட்டாங்க. உங்களோட பேர் எல்லாம் போட்டு இது வந்து நாங்கள் ஒப்படைச்சதான். நாங்கள் எங்கள் மூலம் செய்தவங்க யாருன்னு சொல்லி நான் உங்களோட பேர் எழுதி விட்டுருங்க. அதை கொஞ்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜெயராணி அம்மா லண்டன்ல இருந்து வந்து அதுல இருந்து 25,000 அதை தாண்டி வந்து மலர்வண்ணன் அண்ணான்னு சொல்லி ஆஸ்திரேலியால இருந்து அவங்களுக்கு ஒருத்தர் காசு அனுப்பியிருந்தாங்க. அதுல இருந்து 25,000 சேர்த்து மொத்தம் 50,000. அந்த 2 குடும்பத்தின் சார்பிலையும் வந்து இவங்களுக்கு அதாவது இந்த 800 பேருக்கு வந்து சமைச்சு கொடுக்குற அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பாக அந்த 2 குடும்பத்துக்கும் போய் சேரும். அவங்களை நீங்கள் நம்புறது தான் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அவங்களும் அனுப்பி உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். அந்த சாப்பாடு கொடுக்குற நேரம். ரைட்டு. அப்போ நீங்கள் இந்த எழுதுறீங்களா? இல்லை உங்களோட பேர் அவங்களோட பேர் எல்லாம் இதுங்க நாங்கள் இது லாக் புக்கு வச்சுருக்கோம். மெயின்டைன் பண்ணுறோம். எத்தனை தேதின்னு போட்டுடுவோமா? இன்டீரியர் போடுங்க. இன்னைக்கு 25 தானே? 25. ஐயோ, எனக்கு குளிரில் கை பரம செலுத்துங்க. பரம செலுத்துங்க. அப்படியா? டீ யார் இருக்காங்களா? 4 டீ ஷாப்லேருந்து வருவாங்க. டீ வாங்கிட்டு சொன்னா ஏதாவது மால் பால் சாப்பிட்டீங்களா? கேட்குது. இல்லை நான் இன்னும் சாப்பிட கடையில் இல்லை இது கடையில் சாப்பிட போகிறோம். நாங்கள் இதை முடிச்சு சாப்பிட்டு அங்கே பார்த்துருவோம். ஒன்றும் பண்ண உண்மையிலே வேண்டாம். சத்தியமாக இல்லை நாங்கள் என்ன கடையில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அங்கே வலிக்கிட்டு போகிறோம். அதை நீங்களும் உங்களுக்கு செஞ்சு விடுங்க. இப்போ கேட்டதே பெரிய விஷயம். இக்கட்டான நேரத்தில் இந்த மக்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்ததுக்கு நாங்கள் மிச்சம் நன்றி இருக்கோம். இது வந்து சின்ன உதவியாக இருந்தாலும் மிக அளவில் அவங்களுக்கு ஒரு பயனளிக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காங்க. வீட்டு பிரச்சனை, எப்போ உயிர் போகணும் தெரியாதது. அது நாங்கள் சாப்பாடுங்கிறது முக்கியம். அப்போ அந்த பிரச்சனை தீருது அவங்க. அப்போ அவங்க மற்றதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதனால் இது செஞ்ச உதவிக்கு உங்கள் இந்த யூடியூப் எடுக்கிறவங்களுக்கும் உங்கள் சார்பாக அந்த ஆஸ்திரேலியா இருக்க அந்த 2 பேருக்கும் மிச்ச கோயில் சார்பாகவும் கந்தப்புல மக்கள் வியாபாரிகள் சங்க சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே வந்து திரும்பவும் நாங்கள் வந்து அவங்கள ஞாபகப்படுத்துகிற முறைக்காக வந்து
ஜெயராணி அம்மா லண்டன்லேருந்து அவங்களோட காசு ஒரு 25,000 ரூபாயும், அதோடு சேர்த்து மலர்வண்ணன் அண்ணா குடும்பத்தினர் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவங்களோட அமௌண்ட்லேருந்து 25,000 வந்து நாங்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மொத்தமாக சேர்த்து வந்து 50,000 ரூபா காசு வந்து இவங்களுக்கு வந்து ஒப்படைச்சிருக்கோம். அந்த ஃபோட்டோ எல்லாம் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இடையில் எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் அதை வந்து இதில் அட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த 2 குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து சென்ட் பண்ணுவோம். உண்மையிலே நீங்கள் கூட போடலாம் கண்டிப்பாக. நீங்கள் அப்போ நாளைக்கு கொடுத்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பிட்டு சரி ஓகே. பெரிய விஷயம் உண்மையிலே எங்களோட சார்பாக எங்களோட சேனல் சார்பாக எவ்வளோண்டா இக்கட்டான சூழ்நிலையில் எங்களோட கோயிலை கொடுத்து கண்டிப்பாக இத்தனை பேர், அதுவும் வந்து 800 பேர் இருக்காங்க. 200 சொச்ச குடும்பம் 800 பேர் இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ பேரையும் வச்சு இன மத மொழி பேதம் இல்லாமல் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு செய்கிறதுன்னு. ஸோ வந்து எப்படி சொல்கிற உண்மையாக ஆலயம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்தர்கள் வந்து தங்களுடைய தேவைகள் நிமித்தம் கடவுள்கிட்ட போய் தங்களோட குறைகளை சொல்லி அழுது புலம்பி கடவுள்கிட்ட இருந்து வரம் பெற்றுக்கொள்கிறது தான். உண்மையில் கடவுள் வந்து தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அமைய இந்த தக்க சமயத்தில் வந்து இந்த ஆலயத்தின் சார்பில் வந்து தான் அவங்கள தங்க வச்சுருக்காங்க. உண்மையில் பெரியதொரு உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உண்மையில் ஆலயத்தோட பரிபாலன சபைகள், ஆலயத்தோட கமிட்டி அவங்களுக்கு அண்ட் அதே மாதிரி அவங்க கமிட்டியோட சேர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள், அது மாதிரி சிங்கள சொந்தங்கள் எல்லா பேருக்குமே வந்து எங்களோட சார்பிலையும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். சொன்னால் உண்மையில் வடக்கு கிழக்கு பக்கங்களில் வந்து நிறைய பேர் வந்து பொருட்களை வந்துட்டு அறவிட்டு கொண்டு வராங்க. ஆனால் ஐயா சொன்னார் வந்து இங்கே வந்து பெருசாக வந்து சேரலையான்னு சொல்கிறாரு. சொன்னால் சில பேர் வந்து தூரங்களை பார்த்து பக்கத்தில் வந்து பதுளை டிஸ்ட்ரிக்டோ இல்லைன்னு சொன்னால் ஹட்டன் அங்கே முன்னுக்கு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ உண்மையில் தூரம்ன்றதை பார்க்காம உண்மையில் எங்கெங்கெல்லாம் வந்து அதிகம் கிடைக்காம இருக்குதோ அப்படியான இடங்கள் வந்து தேடி பார்த்து கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நம்ம திரும்ப வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறோம். மொரேலியாவில் இருக்கிற கந்தப்புலன்ற இடத்துல ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயிலில் வந்து தான் இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து நாங்கள் அட் பண்ணுறோம். அதை தண்ணி வந்து இந்த உங்களோட லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. எங்களை வீடியோ பார்க்குறது 10 கிலோமீட்டர் உள்ளவரம் வந்து நாங்களே வந்து தேடி வந்தோம். உண்மையிலே இது குளிர் தாங்கியெல்லாம் இருக்குது, கையில் குறைச்சி போயிட்டு. ஸோ உண்மையில வந்து மறுபடியும் நன்றியை சொல்லிக்கொண்டு எங்கள் மூலம் வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருந்த அந்த 2 குடும்பத்துக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து அதை தாண்டி இப்போ இவங்களை சொல்கிறத தாண்டி வந்து இத்தனை 1 மாதமாக போகுது. இந்த 1 மாதமாக இவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம். பசிச்சவங்களே சாப்பாடு கொடுக்கணுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு 500 ரூபா சீனி எப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு ஆளால் முடிஞ்சது வந்து இப்போ சீனி வாங்கி கொடுக்கல ஒன்று சொன்னால் அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. வந்து அப்படியும் மொத்தம் வந்து 200 பேர்கிட்ட வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு வந்து டூரிஸ்டாக வந்தவங்க ஷெட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிருக்காங்க. டாஃபி கொஞ்சம் பென்சில் கொடுக்கும். அப்புறம் கேம்பை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாள் சாப்பாடுக்கு காசு 50 கொடுத்து வாங்கி கொடுத்து போயிட்டாங்க. சிங்கப்பூரில் தமிழ் பார்த்து அதான் வந்து நாங்கள் மாற்றி உங்களுக்கு குயிக்காக அனுப்பிடுவோம். அதான் வந்து மனிதாபிமானம் பண்ணுறது. அதான் இப்போதான் மனிதாபிமானம் வேலை செய்யுது. இந்த மாதிரி டைமில் தான். சரி ஓகே. இது இந்த இவங்களுக்கு வந்து மேலதிகமாக யாராவது செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் டிஸ்பிளேல நம்பர் ஆட் பண்ணுறோம். அது நீங்கள் டிரெக்டாக வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயிலோட லொக்கேஷனை நான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா உங்களை தொடர்பு கேட்கல வந்து நாங்கள் அவங்களோட கான்டெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ நீங்கள் வந்து நேரடியாக வந்து பண்ணலாம். மறுபடியும் நாங்கள் நன்றியை சொல்லி கொண்டு வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.